10th Maths Chapter 4 Geometry Example 4.2 This triangle ABC is similar to triangle PQR. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பிக்யூஆர்னு இன்னொரு ட்ரையாங்கிள். இது ரெண்டுமே வந்து சிமிலரா, ஓகேவா, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனால ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுக்கப்புறம் பிக்யூஆர். ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கணும், பிக்யூ, ஓகேவா. அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுப்போம், ஏபி எடுப்போமா. அப்போ ரெண்டுத்தோட ரேஷியோ, அப்போ பிக்யூ பை ஏபி 3/6. கேன்சல் பண்ணால் 1/2. 3 டேபிளில் 6 வந்து 2 டைம்ஸ் வரும். அடுத்தது வேறு என்ன சைடு கொஷனில் கொடுத்துருக்காங்க, இந்த பிஆர்ஏசின்ற சைடு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்களா. ஸோ கியூஆர் பை பிசி 4/10. 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 2 5s are 10. So 2/5. Since 1/2ன்றது not equal to 2/5. ஸோ ரெண்டுத்தோட ரேஷியோ எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்கா, ஈக்குவலாக இல்லை. ஸோ which is not equal to. Therefore PQ by AB is not equal to QR by BC. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷ்னலாக இல்லை அப்படின்னாலே கொடுத்துருக்குற ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் கிடையாது. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷ்னல் கிடையாது, ஓகேவா. அப்படி இருக்கும்போது ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து எதுக்கு சிமிலர் கிடையாது, ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு சிமிலர் கிடையாது.